வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து 1 மார்க்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் 10th சயின்ஸில். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் யூனிட் 17 தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இந்த யூனிட்ல ஒரு 111 ஒரு மதிப்பெண் வினா விடைக்கெல்லாம் எடுத்திருக்கேன். நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹிண்ட் பார்த்துக்கலாம். தாவரங்களின் உடல மற்றும் பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். அதுதானே இதில் முக்கியமான குறிப்புகள் என்னன்னா, உடல இனப்பெருக்கம்னா வேர் தண்டு இலை மூலம், செல் பகுப்பு பெரு மைட்டாசிஸ், இருபழுத்தல் எதெல்லாம் நடக்கும்னா அமீபால, துண்டாதல் பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரால, அரும்புதல்னா ஈஸ்ட்ல, மீளுருவாக்கம் ஹைட்ரா பிளேனேரியா, ஃப்ரெயோபில்லம் அப்படிங்கிறது இலை விளிம்பு மொட்டுகள். இதுதான் ஒரு ஹிண்ட் நோட்ஸ். இதை கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ரைசோபஸ் அப்படின்னா ஸ்போர்கள், வித்தகம் அப்படின்னா ஸ்போரஞ்சியம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஒன் வேர்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு, ஒரு உயிரினம் தன்னை ஒத்த உயிரினத்தை உருவாக்கும் திறன்னா இனப்பெருக்கம். அப்படிதானே? ரைட். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் அழியாமல் பாதுகாக்கப்படும் நிகழ்வு அப்படின்னா சுய நிலை பேருடைமை அப்படின்னா செல்ஃபா, அதுதான் சுய. சரிங்களா? ரைட். மூன்றாவது கொஸ்டின், தாவரத்தின் வேர்தண்டு இலை மூலம் புதிய தாவரம் உருவாவது இப்பதான் பார்த்தோம் உடல இனப்பெருக்கம். நாலாவது கொஸ்டின், உடல இனப்பெருக்கத்தில் நடைபெறும் செல் பகுப்பு நம்ம பார்த்தோமா ஹிந்தில் மைட்டாசிஸ், அதாவது குன்றா பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது கொஸ்டின், இலைகளின் விளிம்பு பள்ளங்களிலிருந்து இளந்தாவரம் தோன்றும் தாவரம் அப்படிங்கிறது ஃப்ரியோபில்லம் ரணக்கல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இலைகளுடைய விளிம்பு பள்ளங்களிலிருந்து இளந்தாவரம் தோன்றும். சரிங்களா? 6, ஸ்ட்ராபெர்ரி தாவரத்தில் புதிய இளந்தாவரம் எதன் மூலம் உருவாகிறதுனா மெலிந்த தண்டு மூலம். 7, வேறு கிழங்குகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்களுக்கு உதாரணம் அஸ்பராகஸ், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். 8, பூவின் மொட்டு உருண்டை வடிவ குமிழ் போன்ற அமைப்பாக மாறுவது குமிழம் பல் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 9, கற்றாழையில் நடைபெறும் உடல் இனப்பெருக்க முறை குமிழம். 10, ஸ்பைரோகைரா பாசியில் நடைபெறும் இனப்பெருக்க முறை துண்டாதல். நம்ம ஹிண்ட்ல பார்த்தோம். 11, அமீபாவில் நடைபெறும் இனப்பெருக்க முறை இருபிளத்தல். 12, ஈஸ்டில் நடைபெறும் இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல் அரும்புதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான். 13, இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரியை தோற்றுவித்தல் அப்படிங்கிறது மீளுருவாக்கம் இழப்பு மீட்டல். மீளுருவாக்கத்துக்கு உதாரணம் தருக அப்படின்னு கேட்டா நம்ம ஹைட்ரா எழுதலாம், பிளேன் ஏரியாவை எழுதலாம். பாலின செல்கள் இணைவின்றி வித்துகள் ஸ்போர்ஸ் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம். பாலின செல்கள் இணையாது வித்துகள் மூலம் ஸ்போர் மூலம் நடக்கக்கூடிய இனப்பெருக்கம் வந்து பாலிலா இனப்பெருக்கம். 16வது கொஸ்டின், பூஞ்சை இலையில் ஸ்போர்களை உருவாக்கும் உறுப்பு அப்படின்னா வித்தகம் ஸ்போரஞ்சியம். 17வது கொஸ்டின், ரைசோபஸ் பூஞ்சையில் இனப்பெருக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறதுனா ஸ்போர்கள். இப்போ நம்ம மலரை பத்தி பார்க்க போறோம். மலருடைய பாகங்கள் மற்றும் மகரந்த தூள். முக்கிய குறிப்புகளை நம்ம பார்க்கக்கூடியது என்னெல்லாம்னா இதுதான். ஆண் உறுப்புனா மகரந்தாள் வட்டம், பெண் உறுப்புனா சூலக வட்டம், துணை அடுக்குகளை புள்ளி வட்டம் பிளஸ் அள்ளி வட்டத்தை நம்ம சொல்லுவோம். எக்ஸைன் கடினமான வெளியுறை, இண்டைன்னா செல்லுலோஸ் மற்றும் பெக்டின். வளர்துளை ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸனில் உள்ள துளை. உடல்ல செல் அப்படின்னா மறந்த குழாய். உற்பத்தி செல்னா 2 ஆண் கேமெட்டுகள். ஸோ ஹிண்டு நம்ம ஒன்னோட படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நமக்கு புரியும். கொஸ்டின் நம்பர் 18, மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியுடைய தண்டு தொகுப்பு அப்படிங்கிறது தான் மலர். 19, மலருடைய ஆண் இனப்பெருக்க உறுப்பு நம்ம பார்த்தோம் மகரந்த வட்டம், பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலக வட்டம். அதுதான் கொஸ்டின் நம்பர் 20. 21, மலரின் துணை அடுக்குகள் அப்படின்னா புள்ளி வட்டம் அள்ளி வட்டத்தை தான் சொல்லுவோம். மலரின் இன்றியமையாத அல்லது முதன்மையான அடுக்குகள்னா மகரந்தத்தாள் மற்றும் சூலக வட்டம். அதுதான் முதன்மையான அடுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம துணை அடுக்குலாம் வரும். 23, மகரந்த தாளில் உள்ள பை போன்ற அமைப்பு மகரந்த பை. பை அந்த பெயர்ல இருக்கு. 24, மகரந்த தூள்கள் எதன் உள்ளே காணப்படுகின்றன மகரந்த பைக்கு உள்ளே. 25, மகரந்த தூளின் கடினமான வெளியுறை அப்படின்னா எக்ஸைன். ஸோ இந்த 2 கொஸ்டின் இப்போ ஒரு வந்து கடினமான வெளியுறை வரும், அப்போ மெலிந்த உள்ளுறை வரும். அதை 2 நீங்க இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 25ல கடினமான வெளியுறை எக்ஸைன், அதே மாதிரி மெல்லிய தொடர்ச்சியான உள்ளுறை அப்படின்னா அது வந்து இண்டைன். சரிங்களா? மகரந்த தூள்.
நல்லா பார்த்துக்கோங்க. மருந்து தூளின் கடினமான வெளியுறை எக்ஸைன், மெல்லிய தொடர்ச்சியான உள்ளுரைன்னா இண்டைன். கொஸ்டின் நம்பர் 27, இண்டைன் எதனால் ஆனதுன்னா செல்லுலோஸ் மற்றும் பெக்டின். 28, எக்ஸைன் உரையில் காணப்படும் சிறிய துளைகள் வளரத்துளை. கொஸ்டின் நம்பர் 29, முதிர்ந்த மகரந்த தூளில் உள்ள 2 செல்கள், உடல செல் மற்றும் உற்பத்தி செல். கொஸ்டின் நம்பர் 30ல 2 ஆண் கேமெட்டுகளை உருவாக்கும் செல் எதுனா உற்பத்தி செல். இப்போ நம்ம சூலகம் மற்றும் சூழலுடைய அமைப்புல முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம். சூலகம் அப்படிங்கிறது சூலக மூடி பிளஸ் சூலக தண்டு பிளஸ் சூர்பை சேர்ந்ததுதான் சூலகம். கருப்பையில 7 செல்கள் 8 உட்கருக்கள் இருக்கும். சூழ்துளை மைக்ரோஃபைல் அப்படிங்கிறது உரைகள் இணையாத இடைவெளி. சூழ்காம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூர்பை சுவருடன் இணைக்கும் காண்பு. அண்ட சாதனம் 1 அண்டம் பிளஸ் 2 சினையாற்றியம், அதாவது ஒரு அண்டம் 2 சினையாற்றியம் சேர்ந்ததுதான் அந்த அண்ட சாதனம் அப்படின்னு சொல்றோம். எதிர் துருவ செல்கள் பார்த்தீங்கன்னா 3 அண்ணா இருக்கும். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சூலகத்தின் 3 பகுதிகள், சூலக மூடி, சூலகத்தண்டு, சூர்பை பார்த்தோம். 32, சூழின் முக்கியமான பகுதி தான் சூழ் திசு. சூளை சுற்றியுள்ள 2 பாதுகாப்பு அடுக்கள் சூழ் உரைகள். சூழ் உரைகள் இணையாமல் காணப்படும் இடைவேளி பார்த்தீங்கன்னா சூழ்துளை. நம்ம கொஸ்டின் நம்பர் 34 திருப்பி சொல்றோம். சூழ் உரைகள் இணையாமல் காணப்படும் இடைவேளி அப்படின்னா சூழ்துளை. கொஸ்டின் நம்பர் 35, சூளை சூர்பை சுவருடன் இணைக்கும் காம்பு பார்த்தீங்கன்னா சூழ்காம்பு. 36, சூழின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூழடி. 37, கருப்பையினுள் எத்தனை செல்கள் உட்கருகள்? நம்ம ஹின்றே பார்த்தோம் 7 செல்கள் 8 உட்கருக்கள். 38, அண்ட சாதனத்தில் உள்ள செல்கள் ஒரு அண்ட செல். நம்ம பார்த்தோம்னா 1 ஒரு அண்டம், அப்புறம் 2 சினையாற்றிகள் பார்த்தோம் அதுதான். 39, கருப்பையின் அடிப்பகுதியில் உள்ள 3 உட்கருக்கள் எதிர் துருவ செல்கள். அதான் நம்ம அங்க 3ன்னு பார்த்து சொன்னோம். கருப்பையின் மையத்தில் உள்ள செல் துருவ செல் சொல்லலாம், இல்லைன்னா 2ஆம் நிலை உட்கரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மகரந்த சேர்க்கை மற்றும் கரு உறுதலை பார்க்கலாம். முக்கிய குறிப்பு, அனிமோஃபிலி காற்று மூலம் நடக்கிறது. எண்டமோஃபிலி அப்படின்னா தேனி மூலம் நடக்கிறது. ஹைட்ரோஃபிலினா நீர் மூலம் நடக்கிறது. சூஃபிலினா விலங்கு மூலம் நடக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த மகரந்த சேர்க்கையில. அதே மாதிரி வாலிஸ் நீரியா ஹைட்ரிலானா ஹைட்ரோஃபிலி. இலவம் பஞ்சு மரம் அப்படிங்கிறது அணில் மூலம். ஸோ அணில் மூலம் பறவைகள் மூலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சின்ஹேமி அப்படின்னா சைகோட். மூவினைவ்னா பிஇஎன் பென். இரட்டை கருவுறுதல் அப்படின்னா சின்ஹேமி பிளஸ் மூவினைவு. பூக்கும் தாவரங்கள் மட்டும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ்னா விதையாகும், சூர்பைனா கனியாகும். ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். 41, மகரந்ததூள் சூலக மூடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை. ஒரு மலருடைய மகரந்ததூள் அதே மலருடைய சூலக மூடியை அடைவதுதான் தன் மகரந்த சேர்க்கை, ஆட்டோகெமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன் மகரந்த சேர்க்கைக்கு உதாரணம் நம்ம ஹைபிஸ்கஸ் சொல்லலாம், செம்பருத்தி சொல்லலாம். அதுதானே அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், திராட்சை. 45, காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. இதான் பார்த்தோம், காற்றுனால அனிமோஃபிலி. இதே மாதிரி நீர், தேனி இதெல்லாம் வரும். தேனீக்கள் மூலம் நடைபெறது பார்த்தீங்கன்னா எண்டமோஃபிலி. ஓகேவா? நீர் வழினா நீர்னாலே ஹைட்ரோ, ஸோ ஹைட்ரோஃபிலி, நீர் வழி மகரந்த சேர்க்கையோட பெயர். கொஸ்டின் நம்பர் 48, ஹைட்ரோஃபிலி. ஹைட்ரோஃபிலிக்கு உதாரணம் வாலிஸ் நீரியா ஹைட்ரிலா இதெல்லாம். 49, விலங்குகள் ஜூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ விலங்குகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை ஜூஃபிலி, அதனை ஆச்சுக்கோங்க. 50, அணிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மரம் இலவம் பஞ்சு மரம். ஸோ அணிகள் போக பறவைகள், நம்ம அணிகள்னு கேட்டா நம்ம இலவம் பஞ்சு மரத்தை எடுக்கலாம், எழுதலாம். 51, மகரந்த தூள் சூலக முடியில் முளைத்து எதை உருவாக்குகிறது அப்படின்னா மகரந்த குழாய். 51 வச்சுக்கோங்க. 52, ஒரு ஆண் இனசெல் அண்டத்துடன் இணைவதான் சின்ஹேமி. 53, சின்ஹேமியோட விளைவாக உருவது இரட்டை மைய சைகோட். மற்றொரு ஆண் செல் 2ஆம் நிலை உட்கருடன் இணைவதுதான் மூவிணைவு சொல்லுவாங்க. 55, மூவினையின் மூலம் உருவாவது நம்ம பார்த்தோம் பிஇஎன் பெண், முதன்மை கருவுன் உட்கரு, அதான் மூவினை மூலம் உருவாகுது. கொஸ்டின் நம்பர் 56, தாவரங்களில் சின்ஹேமி மற்றும் மூவினை 2 நடப்பதால் இது இரட்டை கருவுறுதல். கருவுறுதலுக்கு பின் சூழ் எவ்வாறு மாறுகிறது? நம்ம பார்த்தோம்னா சூழ்னா விதை, சரிங்களா? சூர்பை அப்படிங்கிறது தான் கனி. அடுத்தது சொல்லியிருப்பாங்க. கருவுறுதலுக்கு பின் சூர்பை எவ்வாறு மாறுகிறதுனா கனியாக மாறுகிறது.
கரு ஊனின் வேலை என்ன அப்படின்னா வளரக்கூடிய கருவிற்கு ஊட்டம் அளித்தல். இப்போ மனித இனப்பெருக்க மண்டலம் முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். செட்டோலி செல் உணவூட்டல், லீடிக் செல் டெஸ்ட்ரோட்ரான், எபிடெமிஸ் அப்படின்னா விந்தன முதிர்ச்சி, டியூனிகா அல்புனிஜினியா அப்படிங்கிறது விந்தகத்தை சூழும் அடுக்கு. பிறந்த பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் பாலிக்கிள்கள் இருக்கும். பட் வளர வளர அது கொஞ்சம் குறையும். விந்து தலை அப்படிங்கிறதுல ஒரு சுரக்கக்கூடிய ஒரு நொதி, அதுதான் இது போட்டுருவாங்க ஹயலு ராடினேஸ் அப்படிங்கிறது. நடுப்பகுதியை மைட்டோகாண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கரோனா ரேடியேட்டர் வெளி தடித்த உரை, சோனா பெலிசிரா அப்படிங்கிறது உட்புற மெல்லிய உரை. சரிங்களா, இதையும் நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. ஆண்களின் முதல்நிலை பால் உறுப்பு விந்தகங்கள், பெண்களுடைய முதல்நிலை பால் உறுப்பு அண்டகங்கள். விந்தகத்தை சூழ்ந்துள்ள நாரிலை திசு அடக்கு டியூனிகா அல்புனிஜியா. ஞாபகம். விந்தணுவாக்கம் நடைபெற இடம் செமினிபெரஸ் குழாய்கள். வாக்கம். 64 விந்துகளுக்கு உணவூட்டம் அளிக்கும் செல்கள் செட்டோலி செல்கள், ஆதரவு செல்கள் அப்படின்னு சொல்றது. 65 டெஸ்ட்ரோட்ரானை சுரக்கும் செல்கள் லீடி செல்கள். ஞாபகம், இரையீட்டு செல்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 66 விந்தணு முதிர்ச்சி அடையும் பை எபிடெமிஸ். 67 பெண் துணைப்பால் உறுப்புகளோட முக்கியமானவை பார்த்தீங்கன்னா பெலோப்பிய நாளம், கருப்பை தான். 68 முதிர்ச்சியடைந்த அண்டத்து திரவம் நிரம்பிய பை கிராஃபியன் பாலிக்குள். ஞாபகம், முதிர்ச்சியடைந்த அண்டகத்தில் திரவம் நிரம்பிய பை தான் கிராஃபியன் பாலிக்குள் அப்படின்னு சொல்லுவாங்க. 69 பிறந்த பெண் குழந்தைகளுடைய அண்டகத்தில் உள்ள பாலிக்குள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 மில்லியன். வளர வளர அது குறையும் சொன்னேன். விந்து செல்லின் தலைப்பகுதியில் உள்ள நொதி நம்ம பார்த்தோமா ஹைலோ ராண்டேனேஸ் அப்படிங்கிறது, அதான் அந்த நொதி. 71 விந்து செல்லின் நடுப்பகுதியில் காணப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. 72 அண்டத்தின் பிளாஸ்மா படலத்தின் பெயர் என்ன அப்படின்னா விட்டலின் சவ்வு. அண்டத்துடைய பிளாஸ்மா படலத்துடைய பேரு. 73 அண்டத்தின் வெளிப்புற தடித்த உரை அப்படிங்கிறதான் கரோனா ரேடியேட்டா. அதே மாதிரி உட்புற மெல்லிய உரை வரும், உட்புற மெலிந்த உரை சோனா பெலிசிரா அப்படிங்கிறது வரும். மாதவிடாய் சுழற்சி மற்றும் கரு வளர்ச்சி முக்கிய குறிப்புகளை. முதல் மாதவிடாயை நம்ம பூப்படைதான் சொல்லுவோம், நிற்கும் நிலை தான் மாத விடைவும் சொல்லுவோம். அண்டம் விடுவதால் 28 நாள்ல பாதி 14ஆம் நாள்ல அப்படி நடக்கும். எல்ஹெச் அப்படிங்கிறது கிராஃபியன் பாலிக்குள் வெடிக்கும். கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிறது ப்ரோஜெஸ்ட்ரான். கரு உறுதல் அப்படின்னா ஆம்புலா. பதித்தல் 6 7 நாட்கள். கர்ப்ப காலம் 280 நாட்கள். ஆக்சிடோசின் பிறப்பு பிளஸ் பால் வெளியேறதுக்கு உதவும். ப்ரோலாக்டின் அப்படின்னா பால் உற்பத்தி. எல்லாத்தையும் பார்க்கலாமா? ஓகே. 75 இனப்பெருக்க மண்டலம் செயல்பட துவங்கும் பருவம்னா பருவமடைதல். முதல் மாதவிடாய் நிகழ்வு பூப்படைதல். மாதவிடாய் நின்று விடும் நிலை மாதவிடைவு. அண்டம் விடுபடும் நிலை மாதவிடாய் சுழற்சி எத்தனையா நாள் நடக்கும்னா 14ஆம் நாள். 28 நாள்ல பாதி நாள், அதான் 14 நாள்ல இந்த மாதவிடாய் சுழற்சி நடந்துட்டு இருக்கும். எண்டோமெட்ரியம் சிதைந்து இரத்தப்போக்கு ஏற்படும் நிலை மாதவிடாய் நிலை. கிராஃபியன் பாலிக்குள் எதன் துண்டுகளால் வெடிக்கிறதுனா எல்ஹெச். நம்ம பார்த்தோமா ஹிண்ட்ல எல்ஹெச்னா லூட்டினேசிங் ஹார்மோன். அது வெடிக்கிறதுனால தான் அந்த கிராஃபியன் பாலிக்குள் வந்து தூண்டுறதுனால தான் இது வெடிக்கி. 81 அண்டம் விடுபட்ட பிறகு காலியான பாலிக்குள் எவ்வாறு மாறும்னா கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியம் சுரக்கும் ஹார்மோன் ப்ரோஜெஸ்டிரான். இது ஞாபகம், கார்பஸ் லூட்டியம் சுரக்கும் ஹார்மோன் ப்ரோஜெஸ்டிரான். 83 கருவுறுதல் பெண்ணின் உடலில் எங்கு நடைபெறுகிறது? அண்ட நாளத்தோடைய ஆம்புலா பகுதி. அதனால அங்க மேல பார்த்தோம் கருவுறுதல் அப்படின்னா ஆம்புலான்னு பார்த்தோமா, அதுதான் இது. அண்ட நாளத்தோடைய ஆம்புலா பகுதியில கருவுறுதல் நடக்குது. சரிங்களா. விடுபட்ட அண்டம் எவ்வளவு நேரம் உயிரோடம் இருக்கும் அப்படின்னா 24 மணி நேரம். 85 சைக்கோட் விரைவான மறைமுக செல் பகுப்படைவது பிளத்தல். கருமுட்டை கருப்பையின் சுவரில் பதிய வைக்கப்படும் நிகழ்வு தான் பதித்தல். நம்ம அதை பார்த்தோமா 6 7 நாள்னு பார்த்தோமா, அதுதான். ஸோ அதில் வந்து அந்த ப்ராசஸ் பதித்தல். கருமுட்டை கருப்பையுடைய சுவரில் பதிய வைக்கப்படும் நிகழ்வு எத்தனை நாள்ல அது நடக்கும் அப்படின்னா 6 முதல் 7 நாள். பதித்தல் கருவுற்ற எத்தனை நாட்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிளாஸ்டுலா 3 அடுக்குலா மாறு நிகழ்வு தான் கேஸ்ட்ரோலாக்கம் அப்படிங்கிறது. 89 வளரும் கருவிற்கும் தாய்க்கும் இடையே தற்காலிக இணைப்பை ஏற்படுத்தும் திசு தாய் சேய் இணைப்பு திசு பிளாசண்டா. ஓகே.
90. சேயுடன் பிரசண்டாவை இணைக்கும் இரத்த நாளக்கொடி தான் தொப்புள் கொடி. மனிதரின் கர்ப்ப காலம் 91வது கொஸ்டினை கேட்டிருக்கோம். 280 நாட்கள். 92. கருப்பை சுருங்குவதை தூண்டி குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் அப்படிங்கிறது தான் ஆக்சிடோசின். இதையும் ஞாபகம், கருப்பை சுருங்குவதை தூண்டி குழந்தை பிறப்பை வந்து எளிதாக்கும் ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். 93. பால் சுரப்பின் நுண்குழலிலிருந்து பால் உற்பத்தியை தூண்டும் ஹார்மோன் புரோலாக்டின். அதான் பால் உற்பத்தியும் போடணும். பால் வெளியேறுதலை தூண்டும் ஹார்மோன் ஆக்சிடோசின். வெளியேறுதலை தூண்டுதல், சரிங்களா? அது ஒண்ணு. குழந்தை பிறப்பிற்கு பின் முதலில் வெளியிடும் பால் சீம்பால் அப்படிம்பாங்க, கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. 96. இந்தியாவில் தேசிய குடும்ப நல திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952. தேசிய குடும்ப நல திட்டம் உருவாக்குனாங்க. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கும் குறியீடு பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணத்தை தலையில வச்சிருக்கோம். அதான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். நம்ம நிறைய சுவரெல்லாம் பார்க்கலாம் அந்த சிம்பிள. இனப்பெருக்க சுகாதாரம் மற்றும் கருத்தடை. தேசிய குடும்ப நலத்திட்டம் இப்பதான் பார்த்தோம் 1952. குறியீடு தலைகளான சிவப்பு முக்கோணம். லிப்பிஸ் லூப் காப்பர் டி அப்படிங்கிறதெல்லாம் ஐயுடி சாதனங்கள். காப்பர் டி 3 ஆண்டுகள் வச்சுக்கலாம் வைப்பாங்க. வாசெக்டமி அப்படின்னா ஆண்களுக்கு, டியூபெக்டமி அப்படின்னா பெண். பால்வினை நோயில சிபிலிஸ், எய்ட்ஸ் அதெல்லாம் வரும். உலக மாதவிடாய் சுகாதார தினம் பார்த்தீங்கன்னா மே 28. அப்புறம் திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அந்த சுகாதார திட்டம். அது வந்து 2011. அதான் இங்கே போட்டிருக்கேன். அது நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒன்னோட. சிறுநீர்ப்பை அழற்சி அப்படிங்கிறது 20லேருந்து 50 வயது பெண்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. 98வது கொஸ்டின். இந்தியாவில் பயன்பாட்டில் 2 ஐயூடி சாதனங்கள் எதெல்லாம்? லிப்பிஸ் லூப் அப்புறம் காப்பர் டி. காப்பர் டி எத்தனை ஆண்டுகள் வரை கருப்பையில் இருக்கலாம் அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை கருப்பையில் இருக்கலாம். ஆண்களுக்கான நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை தான் வாசெக்டமி. நீங்க எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இந்த பேரை நீங்க பார்க்கலாம். ஸோ ரியல் லைஃப்ல இருந்து நீங்க அதை அப்சர்வ் பண்ணணும். பெண்களுக்கான நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை தான் டியூபெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்குறியில் பயன்படுத்தப்படும் லாட்டெக்ஸ் உரை வந்து குறியுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 103வது பால்வினை நோய்களுக்கு எஸ்டிடி அப்படின்னா அதுக்கு உதாரணம் சிபிலிஸ் மற்றும் எய்ட்ஸ் சொல்லணும். சிறுநீர்ப்பையில் பாக்டீரியாக்களை ஏற்படும் வீக்கம் தான் சிறுநீர்ப்பை அழற்சி. 104வது கொஸ்டின் பார்க்கலாம். 105. எந்த வயதுடைய பெண்கள் சிறுநீர்ப்பை அழற்சியால் அதிகம் பாதிக்கப்படுதுன்னா 20லேருந்து 50 வயது வரை உள்ள பெண்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமாக வருது அப்படின்னு சொல்றாங்க. 106. ஒருவன் தன் உடல் நலத்தை கண்டிப்பா பேணி பாதுகாக்கணும். அப்படி அக்கறை கொள்றதுக்கு பேர் என்ன? தன் சுகாதாரம். 107. உலக மாதவிடாய் சுகாதாரத்தை நம்ம பார்த்தோமா மே 28. ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதவிடாய் சுகாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2011. 109. பயன்படுத்திய நாப்கின்களை முறையாக அகற்ற பயன்படும் சாதனம் எரியூட்டிகள். எரியூட்டிகள் மூலமா அந்த நாப்கின்களை நம்ம பண்ணணும், அகற்றணும். சும்மா தெருவிலையோ குப்பையில் தொட்டிலையோ போடக்கூடாது. 110. இரட்டை அண்டம் இருவேறு விந்துகளால் கருவுற்றால் உருவாகும் இரட்டையர்கள் வேறுபட்ட இரட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை அண்டம் இருவேறு விந்துக்களால் கருவுற்றால் உருவாகும் இரட்டைகளை வேறுபட்ட இரட்டைகள்பாங்க. அது மாதிரி ஒரு கருமுட்டை 2 கருவாக பிளவுபட்டால் உருவாகும் இரட்டைகள் தான் ஒத்த இரட்டையர்கள். இத்தனை 111 கொஸ்டின் நீங்க படிச்சிருப்பீங்க. ரீகால் பண்ணிப்பாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.